ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி ப்ரான்ஸ். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் பீனட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ், சில்லி பேஸ்ட், அப்புறம் சுகர், ஸ்ப்ரிங் ஆனியன், குடமிளகாய், வரமிளகாய் 2 எடுத்திருக்கேன், அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, எலுமிச்சப்பழம். முதல்ல க்ளீன் பண்ணியிருக்க ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு உப்பு போட்டு அப்புறமா எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதோட முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ரான்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்படி தனித்தனியாக எடுத்து போடுங்க, இல்லாட்டி அதெல்லாம் ஒட்ட பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரான்ஸ் கலர்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகினதும் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வரமிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா ஆனியன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் குடமிளகாயும் போட்டுக்கலாம். நான் சொல்கிற வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்னாலும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம், கேரட், என்ன உங்களுக்கு வெஜிடபிள் விருப்பமோ அது எல்லாமே நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சில்லி பேஸ்ட்டும் சோயா சாஸும் போட்டுக்கலாம். அடுத்ததாக சுகர் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்படி பண்ணும்போது ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். இல்லை இது மாதிரி குயிக்கான டிஷ்ஷஸ் செய்யணும்னா Karan-Dees சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.